அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் வந்துடும், டெஸ்ட் பேட்ச்லையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே வந்துடும், ஃபுல் காம்போ அது. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இன்வென்ட்ரியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன், போட்டு சென்ட் பண்ணுங்கன்ட்டு. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். A certain item cost rupees 235 per ton. The monthly requirements are 5 tons and each time the stock is replenished. There is a set of cost rupees 1000. The cost of carrying inventory has been estimated at 10% of the average inventory per year. What is the optimum order quantity? அதாவது மந்த்லி ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 tons தான். இப்போ நமக்கு இயர்லி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறது எல்லாமே பெர் இயருக்கு தான். இப்போ இங்கே டிமாண்டு நமக்கு மெயினாக வேணும் இல்லையா? அவங்க கேட்குறத இந்த ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி ரெண்டுமே ஒன்று தான். இப்போது ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கும் போது நமக்கு டிமாண்டு ரொம்ப முக்கியம். இப்போ மந்த்லி டிமாண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 5 tons. ஓகேங்களா? அவங்க ஒரு ஐட்டமோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க 235 ரூபா பர் டன். இப்போ மந்த்லி 5 tons தேவைப்படுதுன்னா அப்போ இயர்லி நமக்கு தேவைங்க. அப்போது 5 × 12, ஏன்னா ஒரு மந்த்துக்கு 5 டன்னுன்னா 12 மந்த்ஸுக்கு 60 tons. ஓகே, டிமாண்டு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து ஹோல்டிங் காஸ்ட்டு. இந்த ஹோல்டிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, சிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம இப்போ என்னன்னு சொல்லணும். இங்கே பாருங்களேன், இந்த கேரியிங் காஸ்ட் அதுதான் இந்த ஹோல்டிங் காஸ்ட். அப்புறம் கேரியிங் இன்வென்ட்ரி ஹஸ் பீன் எஸ்டிமேட்டட் அட் 10% ஆஃப் த ஆவரேஜ் இன்வென்ட்ரி பெர் இயர். 10% எதில்? இந்த 235ல் அவங்க பர்சன்டேஜாக கொடுத்துட்டாங்க. காஸ்ட்டை தனியாக கொடுக்காம நம்ம பெர் டென்னுக்கு என்னன்னு தெரியும், 235 ரூபா. அப்போ 10% அதில். அப்போ 10% அதில்னா பாருங்கள், 10% ஆஃப் 235, ரைட்? இதுக்கு என்ன அர்த்தங்க? 10/100 × 235. இது வந்து பர் டென்னோட ரேட்டு. அதில் 10% தான் இந்த சிஹெச். சிஹெச்னா என்ன? கேரியிங் காஸ்ட், ரைட்? இப்போ அங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒரு 0 நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ 235/10ன்றது என்னது? 23.5. இதுதான் சிஹெச். ஓகே, அடுத்தது அவங்க செட் ஆஃப் காஸ்ட்டு கிளியராக கொடுத்துட்டாங்க. செட் ஆஃப் காஸ்ட் இஸ் ₹1000. ஸோ இங்கே வந்து 1000. அவ்வளோதாங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். பின்ன எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டி EOQ = √2DCS/CH. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் போட கற்றுக்கணும். 2 × D எவ்வளோ? 60 × CS 1000. மெல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்க தெரியும் இல்லையா? எந்த நம்பர் கொடுத்தாலும் 23.5. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 71.4589 வரும். முதல்ல நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டரை டிவைட் பண்ணி வர ஆன்சருக்கு ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் எது இருக்குது? மோஸ்ட் சூட்டபிள். இதில் ஆப்ஷன் ஏவும் நம்ம சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் டியும் சூஸ் பண்ணலாம். இதை விட பெஸ்ட்டு ஆப்ஷன் டி தான், ரைட்? 8, 9 இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை 2 டிஜிட்டில் செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த 4, 6 பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஆப்ஷன் டி தான் இதில் மோஸ்ட் சூட்டபிள், ரைட்? ஆக்சுவலாக இது ரூட் எடுத்தால் இதுதான் கிடைக்கும். ஸோ 90ன்றதை விட 89ன்றது இன்னும் பர்ஃபெக்ட், ரைட்? ஸோ முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ரூட்டு எந்த நம்பருக்கு ரூட் எடுக்க தெரிஞ்சாலும், ரூட் எடுக்க சொன்னாலும் ரூட் எடுக்க தெரியணும். இப்போ இந்த ப்ராப்ளம் அந்த மாடல் தான் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆஃப் அன் ஐட்டம் விச் காஸ்ட் ₹4 ஈச் இஸ் half of its annual consumption. If the procurement cost is ₹36 and the carrying cost is 1.5% per month, the economic order quantity is இந்த நாளில் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் எத்தனை பேர் அனுப்புறீங்க பார்க்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக அனுப்புறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ப்ராப்ளம்.
A manufacturing company needs 2500 units in every year. ஸோ இயர்லி டிமாண்டு கொடுத்துட்டாங்க. இயர்லி நீடு எவ்வளோன்றது தெரிஞ்சிச்சு. அந்த நீடு தான் டிமாண்டு. The order processing cost for this part is estimated at rupees 15. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஓகே, 15. And the cost of carrying a part in stock comes to about rupees 4 per year. எல்லாமே per year கொடுத்துருக்காங்க. Find the optimum number of orders placed in a year. Number of orders கேட்டாங்க, ரைட்? உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பெர் இயருக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, டிமாண்ட் என்ன முதல்ல. நீங்கள் மந்த்லி ரெக்ரூட்மெண்ட் மந்த்லி நீடு கொடுத்துருந்தா அதை இயர்லிக்கு மாற்றிக்கணும் 12 மல்டிப்ளை பண்ணி. இங்கே இயர்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 2500 யூனிட்ஸ். அப்போ டிமாண்டு டி ஈக்குவல் டு 2500. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? ₹15. கேரியிங் காஸ்ட்டு தான் இந்த சிஹெச்ன்னு சொல்லணும் இல்லையா, அது. இப்போ இந்த ஆர்டரிங் காஸ்ட்டுன்றது செட் ஆஃப் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதான் 15. சிஎஸ் வந்து 15. கேரியிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட், அது சிஹெச்ன்னு சொல்லுவோம், அது 4. ரைட், அவ்வளோதான். இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். EOQ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2D CS divided by CH. root of 2 into D எவ்வளோ? 2500, right? D into CS எவ்வளோ? 15 divided by CH 4, right? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை கட் பண்ணால் 2, இதை கட் பண்ணால் 1250, ரைட்? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இப்போ இங்கே கட் பண்ணது போக மிச்சம் 1250 into 15 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணால் 18750 வருது. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 136.93 வரும். எடுத்து பாருங்கள். ரூட் எடுக்க தெரியும் இல்லையா, எந்த நம்பர் கொடுத்தாலும் ரூட் எடுக்க தெரியணும். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க இது கேட்கல, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பெர் இயர் கேட்குறாங்க. n ஈக்குவல் டு D/Q. இதுதான் ஃபார்முலா. ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். டின்றது டிமாண்டு, 2500 டிமாண்டு. இதாக இருக்கு பாருங்கள். இது இயர்லியான்னு பார்த்துக்குங்க. திரும்பவும் இயர்லி தான். இயர்லி டிமாண்டு. மந்த்லி டிமாண்டாக இருந்தால் இயர்லிக்கு மாற்றிக்கணும் 12 மல்டிப்ளை பண்ணி. Q நமக்கு தெரியும் பாருங்கள், 136.93. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 18.25 வரும், ரைட்? கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக 18 சொல்லலாம். அப்போது நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பிளேஸ்டு பெர் இயர் 18. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, ரைட்? ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எது வேணாலும் கேட்பாங்க, நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். இங்கே டிவைட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதாவது ரூட் எடுக்கிறது, டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் நிதானமாக செய்யணும், ரொம்ப கவனமாக செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான்றதுனால உங்களை செஞ்சு பார்க்க சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இந்த இடமும் உங்களை செஞ்சு பார்க்க சொல்லியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க, ரைட்? ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் காம்போ UGTRBக்குன்னு ஃபுல் காம்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ஃபுல் செட் மெட்டீரியலும் வந்துடும், அதிலே டெஸ்ட் பேட்சும் வந்துடும், அதிலே 10 யூனிட்டுக்கு உண்டான 6000 MCQஸும் வந்துடும். ஸோ இது ஃபுல் காம்போ வேணும். சரி, இது எல்லாமே மெட்டீரியல்லாம் நான் நிறைய இன்ஸ்டியூட்டில் வாங்கிட்டேன் சார், மெட்டீரியல் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் பேட்ச் மட்டும் என்ன ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் சேர்ந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாத உங்களுக்கு திணறுவீங்க. நான் என்னன்றேன்னா, ஒரு கொஷின் பார்க்குறீங்க, ஆன்சர் பட்டன் நீங்கள் பண்ணணும் பார்த்ததும்,
அப்போ பண்ண முடியல, வேறு எதுவும் ஹெல்ப் தேடுறீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற மெட்டீரியல் சரியில்லை. அப்போ நீங்கள் சரியான கண்டென்ட் கையில் வச்சுக்கிட்டு படிக்கல. படிச்சிடணும் முதல்ல. மெட்டீரியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே கொஸ்டினை ஃபேஸ் பண்ணணும். கொஸ்டின் ஃபேஸ் பண்ணால் தெரியலன்னா என்ன அர்த்தம்? கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும். திரும்ப சொல்கிறேங்க, உங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே நாங்கள் அனுப்புகிறோன்னா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியணும். தெரியலன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் இன்னும் மெட்டீரியல் படிக்கல. ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர் மெட்டீரியல் முதல்ல படிக்கலன்றதை விட கையில் இல்லை. கையில் வாங்குங்க தயவுசெய்து. ஏன்னா போட்டி ஹெவியாக இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சார் காலகாலமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார்ன்றது சொல்லக்கூடாது. சார் இப்போ தான் ஃபாலோ பண்ணேன், இந்த எக்ஸாம் வந்துச்சு பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லணும். ரைட்? சும்மா டைம் பாஸ் செய்யாமல் ப்ராப்பராக நீட்டாக கரெக்டாக பண்ணணும். ரெகுலராக வீடியோ பாருங்கள், நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. எனக்கு இன்வென்ட்ரியில் ப்ராப்ளம் போடுங்க கேட்டாங்க. அடுத்து கியூயிங் தியரி ஸ்டார்ட் பண்ணுறேன். கியூயிங் தியரியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது உள்ளே பூரா இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.